ஒரு இடத்துல கூட மும்மொழி கொள்கையை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியாதவர்கள் ஏன் எங்களை கெடுக்கணும் என்றதுக்காகவே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதை மாத்துன்றாங்க. நான் கேட்கிறேன், நீங்க இந்தியன்றதில் 2வது 3வது கேள்வி. முதல் கேள்வி, ஏன் நான் மும்மொழி கொள்கைக்கு போகணும்? எந்த வகையில் பார்த்தாலும் நியாயம் இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு மொழி, உங்களுக்கு இந்தியே சரியாக கற்றுக் கொடுக்க முடியாது, அதற்காக நாங்களாம் 3வது மொழி கற்றுக்கணுன்னா கூட நியாயம் இல்லை. இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல எங்க குழந்தைங்க, நான் திருப்பி சொல்கிறேங்க, அடிப்படையிலேருந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தயவுசெய்து. இது ஒரு அறிவில்லாத ஒரு விவாதமாக மாறுதுன்னு எனக்கு அச்சம் வருது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மக்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை, அனைவருக்கும் சமமாக கல்வி வாய்ப்பு, கட்டாய கல்வி எல்லாரும் படிக்கணும்ன்றது நீதி கட்சி காலத்திலேருந்து கொள்கையாக வைத்திருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஸ்கூல் நடத்தும் போது சில பேர் 2 மொழி, சில பேர் 3 மொழின்னு என்னால் சிஸ்டமும் உருவாக்க முடியாது. உடனே நானும் பிரிவாக்குறேன். அதனால் இளைய வயதுகளில் அனைவருக்கும் சமமான எல்லா ஒரே கல்வி, அறிவியல் இவ்வளோ, கணக்கு இவ்வளோ, மொழி இவ்வளோ, பாக்கி சப்ஜெக்ட் இவ்வளோ, எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்க வேண்டியன்றது அடிப்படை தத்துவம். இட் இஸ் அ philosophy of education. இந்த சூழ்நிலையில் சிலர் கிராமப்புறத்துலேருந்து வருவாங்க, சிலர் ஏழை குடும்பத்துலேருந்து வருவாங்க, சிலர் பொருளாதாரம் முன்தங்கியிருப்பாங்க, சில பேர் நகரத்துலேருந்து வருவாங்க. இவங்களுக்கு எல்லாம் வாட் இஸ் த காமன் சிலபஸ், பொதுவான பாடத்திட்டம் என்ன? அப்போ தான் எல்லாரும் சமமாக ஒரே புரிதலோடு வருவாங்கன்றதுக்காக நாங்கள் 2 மொழி கொள்கை, இரட்டை மொழி கொள்கையை வைத்திருக்கிறோம். இது எல்லா கட்சியும் சொல்கிறேன், அதிமுகவும் இதே மாதிரி தான் வச்சிருக்கு. ஏன் அன்னைக்கு இருந்த எல்லா கட்சியும் இது வரைக்கும் யாரும் இது எதிர்க்கலை. தமிழ்நாடு உருவாகின ஏதாவது ஒரு கட்சி மும்மொழி கொள்கைன்னு வேணும்னு சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு கட்சி? அப்போனா எங்களுக்கு புரியுதுங்க, எங்களுக்கு விளைவு கிடைக்குதுங்க, எங்களுக்கு பல தலைமுறை அனுபவம் இருக்குங்க, இது சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்குங்க. உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக கூகுள் தலைவர், ஆல்பபெட் தலைவர் யாரு? சுந்தர் பிச்சை சொல்றாரு, எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றார். ஹிந்தி தெரியாதனால அவருக்காவது பாதிப்பு வந்துச்சா? என்னங்க பேசுறீங்க? அதனால திருப்பி மும்மொழின்னு சொன்னா, இப்போ நான் சொல்றேன், இன்னும் இதே பேசிட்டு இருந்தா நம்மளை கெடுக்கிறதுக்காகவே பேசுறாங்கன்னு தான் நான் கருதுவேன். ஏன்னா நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கோம். எங்களோட சிறப்பாக செய்கிறவர்கள் எங்களுக்கு என்னை மாதிரி நீயும் செய் அப்படின்னு சொன்னால் அந்த விவாதத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு தயார். எனக்கு 10% கூட அவங்க விளைவு கிடைக்காதவர்கள் நம்மகிட்ட நீ செய்கிறது பத்தாது, இதோட சிறப்பாக செய்யணும், உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க அறிவு வருது, உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க தகவல் வருது, உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க ஆதாரம் வருது, இதோட சிறப்பாக செய்ய முடியும்னு உங்களால் ஒரு மொழி கூட சரியாக கற்றுக் கொடுக்க முடியல. ஏங்க எங்கள்கிட்ட 2 மொழி பத்தாது 3ன்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், யாருக்கெல்லாம் அறிவு இருக்கும் நியாயமான கேள்வி கேட்போமா இல்லையா? ஏங்க திருப்பி இதே கேள்வி கேட்குறீங்க, மும்மொழின்னு. சிறப்பாக போய்கிட்டு இருக்கும்போது மும்மொழி கொள்கைக்கு என்ன அவசியம் வந்தது? அறிவுள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? சரி, பிடிஆர் பையன் இதெல்லாம் படிக்கிறாரு. பிடிஆர் உடைய பையன் அமெரிக்கன் பையன் இருக்காரு. நான் பிடிஆருக்கு அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு? சொல்லணுமே அண்ணே. சும்மா போய் நான் டிவியில போய் பேசுவேன், நான் வாய் திறந்து பேசுவேன், மதுரை பத்திரிகையாளர் சந்திப்புல. ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு. ஒரு அமைச்சர் அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? விமான நிலையத்துல இறங்கணுன்னே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர். ஆனா தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ இல்ல என் குழந்தை என் பேர 2 மொழி தான் படிக்கிறான், நான் தைரியமா பேசுவேன் பேசுறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு நியாயம், பொதுமக்களுக்கு ஒரு நியாயம். அதனால்தான் நம்முடைய மும்மொழி கொள்கையை நாம் சொல்வது சமக்கல்விங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். எல்லோருக்குமான உரிமை என்று சொல்லுகின்றோம். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 52 லட்சம் பேர்த்துக்கும், தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய 56 லட்சம் பேர்த்துக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் 3 மொழியும் ஒரு பக்கம் 2 மொழி இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? புரளி ஒன்னொன்னா கிளப்புறாங்க. முதல் புரளி, அமைச்சர் பசங்க எங்க படிக்கிறாங்க, அமைச்சர் பேரங்க எங்க படிக்கிறாங்க? எங்க 34 பேரோட பசங்க எங்க படிக்கிறாங்கன்றது முக்கியமில்லை. 8 கோடி மக்களுக்கு என்ன கல்வி திட்டம் என்றதுதான் முக்கியம்.
எந்த வாதத்திலையும் தனிநபருக்காக திசை திருப்பும் போது இது மிகவும் தோல்வி அடையக்கூடிய வாதத்தை தான் திசை திருப்புறாங்கன்னு நம்ம எண்ணணும். ஆனாலும் நான் ஒரு உண்மையை இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்றைக்கி ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், அமைச்சர் பிடிஆரோடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும். நான் தெளிவாக விளக்கம் இன்றைக்கு சொல்கிறேன். எனக்கு இருக்குது 2 புதல்வர்கள். என் அப்பா பேருக்கு 2 பேருக்கும் அவங்க 2 பேர் பிரித்து வச்சுருக்கேன். ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். அடுத்து நான் கூறுகிறேன், அவங்க சொல்கிறாங்க 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்கள மாத்திரம் ஏன் 2 மொழி தான். 56 லட்சம் பேர் 58 லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் 3? அப்படியே கிடையாது. போர்டை அதாவது கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்குது. 52 லட்சம் பேர் வேணால் தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறையா தனியார் பள்ளிகளும் சட்டம் அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாமும் 2 மொழி தான். அதுதான் எல்லாத்துக்கும் சமம். அதுக்கு மேல் சொல்கிறேன், சிபிஎஸ்சியில் வேணால் 3 மொழி கொள்கையை வச்சுருக்காங்க, அதை அமல்படுத்துறதுல தமிழ் வாத்தியாரே வைக்கல, அது வேறு. ஆனால் என் பசங்க படித்த மாதிரி இன்டர்நேஷ்னல் போர்டிலெல்லாம் 2 மொழி கொள்கை தான். அதுலேயும் அது ஐபி போர்டாக இருக்கட்டும், ஏபி போர்டாக இருக்கட்டும், இல்லை ஐஜிசிஎஸ்சி என்ற கேம்பிரிட்ஜ் போர்டாக இருக்கட்டும், இதில் எல்லாத்திலும் 2 மொழி தான். அதனால் இந்த புரளியெல்லாம் ஏதோ பணக்காரங்க மட்டும் 3 மொழியை நாங்கள் திணிக்கிறோம், ஆனால் ஏழைக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றதுலாம் ரொம்ப தவறு. நம்ம எல்லாத்துக்கும் 2 மொழி தான் தேவை என்றதை நம்ம முன்வைக்கிறோம். யார் வேணாலும் எங்கே வேணாலும் அதற்கு மேல் படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. நான் பல இடங்களில் கூறியிருக்கிறேன், ஹிந்தியை ப்ரொமோஷன் செய்யும், ஹிந்தியை முன்னெடுக்கும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா என்ற அமைப்பு சென்னையில் தலைமை அலுவலகத்தை வைத்து, அதற்கு மேல் திருச்சியில் ஒரு அலுவலகத்தை வைத்து, எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் முடியுமோ ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியை வைத்து ஹிந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் என்றைக்கும் தடை செய்யவில்லை, என்றைக்கும் ஏன்னு கேட்கவில்லை. யாரெல்லாம் விரும்புனீங்களோ போய் கற்றுங்க, கட்டாயப்படுத்த மாட்டோம். எங்களுக்கு இருக்கிற கல்வியை கெடுக்கிற அளவுக்கு 3வது மொழியை அறிமுகம் செய்ய மாட்டவே மாட்டோம். நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் நாங்கள் பணிந்து போகிறவர்கள் இல்லை. என்றைக்கும் 2 மொழி தான் எங்களுக்கு, இரட்டை மொழி கொள்கை தான் எங்களுக்கு. நீங்கள் 2 மொழி கற்றுக் கொடுத்தா பத்தாது, 3வது மொழியும் நீங்கள் கற்றுக் கொடுத்தே ஆகணும். இல்லை என்றால் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒதுக்கிற நிதி வந்து சேராது என்று தெருவில் ரவுடி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், யாருக்காவது அறிவு இருந்தால், நாங்கள் வெற்றிகரமாக ஓரளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன், இங்கேயும் பலர் தேர்வை தாண்ட மாட்டேன்றாங்க, அதை சிறப்பிக்கணும்னு நம்ம எத்தனையோ முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக கோவிடுக்கு அப்புறம் இல்லம் தேடி கல்வின்ற ஒரு முயற்சியை வேறு எந்த மாநிலமும் எடுக்காத முயற்சியை எடுத்து நம் மாணவர்களுக்கு, நம் குழந்தைகளுக்கு முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் இருக்கிற 2 மொழி கொள்கையிலேயே இன்னும் சிறப்பிக்கணும் என்ற முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது யாரோ 1 மொழி கொள்கை கூட சரியாக அமல்படுத்த முடியாதவர்கள் வந்து இல்லை இதை விட்டுட்டு நீங்கள் 3க்கு போகணுங்கன்னா யார் இதை சிந்தனை உள்ளவர் யோசிப்பாங்களே, ஏன் உங்களுக்கு தான் எதுவுமே பண்ண முடியலையே, நீங்கள் வந்து ஏன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பார்க்குறீங்க? அதான் முதலமைச்சர் தெளிவாக கேட்டிருக்கிறார். எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாணவர்கள்லாம் வந்து முனைவர் பட்டம் படிக்கிறவங்கள்ட்ட வந்து இப்படி தான் கல்வி கற்றுக்கணும்னு சொன்னால் யாராவது கேட்டுக்குவாங்களா?